வணக்கம். நான் உங்கள் முகவை பொன்னான். மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படிங்கிறது பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ்றதுல கிடையாது. பிரச்சனைக்கு உள்ளாகவும் ஒருத்தன் மகிழ்ச்சியா வாழ்றான் அப்படிங்கிறது தான் அது மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஏன் இந்த பிரச்சனைக்கு உள்ளாக அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, பிரச்சனைகளற்ற மனிதன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ இப்போ ஒரு இரண்டு நபர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் பிரச்சனையை சந்திக்கிறாரு, அதை சரியான வழியில் எதிர்கொள்கிறாரு, சமாளிக்கிறாரு, அதிலிருந்து பாடம் கற்றுக்கிறாரு, அந்த பாடத்தை வாழ்நாள் முழுவதும் எடுத்துகிட்டு போகிறாரு, வெற்றி காண்கிறார். இன்னொருத்தர் இருக்கிறாரு, பிரச்சனை வருது, அதை சமாளிக்க முயற்சி பண்ணுறதில்ல, அதை எதிர்கொள்ள முயற்சி பண்ணுறதில்ல, சூழ்நிலை மாறும், யாராவது ஒருத்தர் அந்த சூழ்நிலையை மாற்ற வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் பிரச்சனைகளுக்குள்ளாகவே வாழ்ந்துக்கிட்டே இருப்பார். அப்போ பிரச்சனைகளுக்குள்ளாக வாழ்ந்து எதிர்கொண்டு சமாளித்து வருபவன் மகிழ்ச்சியா வாழ்றான், ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்றான். பிரச்சனைகளே அற்ற வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க நாளைக்கு ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது அந்த இரண்டாம் நபர் போலதான் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாங்களே ஒழிய அந்த முதல் நபர் போல வாழ்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால குழந்தைகளுக்கு பிரச்சனை வந்தா பயப்படக்கூடாது, சமாளிக்கணும், எதிர்கொள்ளணும், அதுல இருந்து பாடம் கற்றுக்கிறணும், அந்த பாடத்தை வாழ்நாள் முழுவதும் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்தால் அது சிறப்பாக இருக்கும். நன்றி.